பாருங்கள் இப்போ பாருங்கள் பாருங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள் உட்காரு 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 உட்காரு. எதிர்க்கட்சி கொறடாவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். நீங்கள் எழுந்தால் உங்களை சார்ந்திருக்க மற்றவர்கள் உட்கார வேண்டும் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் அல்ல கொறடா இல்லை இருங்க எதிர்க்கட்சி கொறடாவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். மாண்பு உறுப்பினர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுப்பதும் கையை நீட்டி பேசணும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று நீங்கள் எழுந்தால் உங்களை சார்ந்திருக்க மற்றவர்கள் உட்கார வேண்டும் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பதில் இப்போ சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள் உட்காரு 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 உட்காரு. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் பேசுங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தியால் உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுத் தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு இங்கே நுழையல. அதுதான் வரலாறு. அதனை ஒட்டித்தான் இப்போதும் ஆதரிக்கின்றீர்கள்.